தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். ஸோ எல்லாம் டிஎன்பிசி வெறுத்தமா படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த நியூ இயர் பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேப் விழுந்திருக்கும். ஹாலிடே வைப், இந்த ஹாலிடே சீசனை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, நல்லா கொண்டாடி இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த ஹாலிடே சீசன்லாம் முடிஞ்சு, இந்த பொங்கல் சீசன்லாம் முடிஞ்சு, ஒட்டுமொத்த லீவ் முடிஞ்சு எல்லா தமிழ்நாடு இப்ப இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. அதனால என்ன 10 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம், 10 மாசம்னா சாதாரண இல்ல ராஜா, 300 நாள்ல குரூப் 4 எக்ஸாம், 6 மாசத்துல குரூப் 1 எக்ஸாம், 8 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் கண்ணு முன்னாடி தெரியுது. அதனால ஹாலிடே சீசன் வைப்லாம் முடிஞ்சு எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. நீங்களும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இயல்பு நிலைக்கு திரும்புங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அதனால புக்கை எடுக்க ஆரம்பிங்க. புரியுது, உங்க நிலைமை புரியுது சார். ரொம்ப மந்தமா இருக்கு சார், ரொம்ப கரகமா இருக்கு, பொங்கல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு, சீசனும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எதமா இருக்கு, சீசனும் ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கனால எந்திரிக்கவே தோண மாட்டேங்குது. புக் அங்கதான் சார் இருக்கு, எடுக்கணும் தோண மாட்டேங்குது சார். ஜிஎஸ் இருக்கு, தமிழ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, டார்கெட் வேற 175 170 வச்சிருக்கேன். இந்த வருஷம் 2024 போஸ்டிங்க தூக்கிடுவேன். புக் அங்கதான் கிடக்குது. என்ன டெஸ்ட்லாம் இன்னும் டெஸ்ட்லாம் போடணும், புக்கெல்லாம் அங்கதான் கிடக்குது, எடுத்து படிக்கணும் பெரட்டணும் தோண மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க. ஏன்னா இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்ப நான் பேசிட்டு இருக்க வீடியோவே படுத்துக்கிட்டே தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. கரெக்டா கரெக்டா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஹாயா என்ன சொல்றான்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா 10 தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ராஜா எந்திரிங்க, எந்திரி ராஜா, எந்திரி அஞ்சலி, எந்திரி மாதிரி பொங்கல் முடிஞ்சு உங்க எல்லாத்தையும் ஏந்திரி ராஜா ஏந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பி விடணும். எந்திரிங்க. என்னங்க இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க? உங்களை தாங்க சொல்றேன், இல்லை உங்க கண்ணை பார்த்து தாங்க சொல்றேன். எந்திரிங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உட்காருங்க, அப்பதான் நான் பேசுவேன். என்ன இல்லை நீங்க உட்காரல, நான் நம்ப முடியாது. நீங்க உட்காருங்கிறேன். உட்கார்ந்தீங்களா? எந்திரிச்சிங்களா? புக் எடுங்க. நீங்க போய் புக்கை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. எடுத்துட்டீங்களா? இப்ப பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா உழுக்க வேண்டியதா இருக்கும் உங்களை. இந்த கோட்டசாமின்னு கவுண்டமணி ஒரு படத்துல உழுக்க மாதிரி, கோட்டசாமி எந்திரி, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டே எந்திரி, என்ன பொங்கல் முடிஞ்சு லீவ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உழுக்க வேண்டியதா இருக்கு. அதனால எந்திரிச்சு வா 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 புக்கை எடுங்கிற மாதிரி எல்லாம் ஜல்தன்னு சொல்லிட்டு புக்கை எடுக்க ஆரம்பிச்சிருங்கிறேன். ஏன்னா நமக்கு சொன்ன மாதிரி 10 மாசம் குரூப் 4, 8 மாசம் குரூப் 2, 6 மாசம் குரூப் 1 தெளிவா இருக்கு. அடுத்த மாசம் மெயின்ஸ், ரைட்டா? சோ கச்சிதமா இருக்கு. அதனால படிக்கிறதுக்கு திரும்ப ஃபுல் எனர்ஜியோட, ஃபுல் ஃபோர்ஸோட திரும்ப ஆரம்பிச்சிடுங்க. அதனால இந்த மந்தமா இருக்கு, கரகமா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, டயர்டா இருக்கு, சோம்பேத்தனமா அலுப்பா இருக்குது அப்படின்லாம் சொன்னா பிச்சு விடுவேன். ஏன்னா நமக்கு நாளே இல்ல. இப்ப நாளே இல்ல. 10 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம், 10 மாசத்துல நம்ம 1 வருஷம் பேசிட்டு இருந்தோம், 11 மாசம் பேசிட்டு இருந்தோம். இந்த மாசத்தை விட்டுட்டீங்கன்னா அப்படியே பிப்ரவரில இருந்து ஒரு நவம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா 10 மாசம் முடிஞ்சு போச்சு. மாசம் கொஞ்சிட்டே வரும். 9 மாசம், 8 மாசம், 7 மாசம், 6 மாசம் கொஞ்சிட்டே வரும். முடிஞ்சு போச்சு, ரைட்டா? அதனால 2026 என்ன இந்த வருஷம் கவர்மெண்ட் வேலை, ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருக்கு மறந்துருக்கும், என்ன பண்ணிருந்தோம், என்ன டிஎன்பிசியா என்னவா அப்படின்னு சில பேர் மறந்துருக்கும். திரும்ப நான் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன், என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு வாட்டி திரும்ப ரிகலெக்ட் பண்றேன், ரைட்டா? அதாவது நீங்க யாருன்னா நீங்க டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், என்ன நீங்க ஃப்ரெஷர்ஸா இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா பழைய காலத்துல நீங்க நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நீங்க, ரைட்டா? அப்படிப்பட்ட மனிதன் தான் நீங்க. அதனால ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் பிளான் இருக்கு. என்னது 6 மாசம் பிளான் நானே போட்டு கொடுத்துருக்கேன். மேப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீடியோஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும், டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் புக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். 6 மாசம் பிளான் பக்காவா இருக்கு. நீங்க எந்த பிளான் வேணா ஃபாலோ பண்ணுங்க. பிளானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெஷர்ஸ், அந்த பிளான் படி படிச்சுட்டு இருக்கீங்க இப்ப, ரைட்டா? அப்படியே நல்லபடியா அப்படியே ஜிஎஸ், அப்படியே தமிழ், அப்படியே மேத்ஸை போட்டு பார்க்கறது, ரீசனிங்கை போட்டு பார்க்கறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போட்டு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் கச்சிதமா இருக்கு. ஸ்டடி பிளான், அந்த பிளான் படி மாசம் டார்கெட் முடிக்கணும். கச்சிதமா இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஜல்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம் எழுதிருப்பீங்களா, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஓஜி ஆஸ்பிரன்ஸ், விண்டேஜ் ஆஸ்பிரன்ஸ், பழைய கால ஆஸ்பிரன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, முடிச்சதை ரிவிஷன் செய்யணும். அப்புறம் டெஸ்ட் எழுதக்கூடிய வேலைகளை வாரம் ஏன்னா ஒவ்வொரு 15 நாள் ஒவ்வொரு 1 மாசத்துக்கு போடணும். அப்புறம் தமிழ் அவுட் சோர்ஸ் நம்மளே நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்போம்.
முன்னாள் வீடியோஸ்ல பேட் டு ஸ்டடிங்கிற பேர்ல இந்த பேட்ச் வீடியோ போட்டப்பயே லிஸ்ட் கொடுத்துருப்போம் ரைட்டா. நம்ம பேட்ச் வந்து தமிழா பேட்ச்னு லான்ச் பண்ணோம். அது 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதியோட முடியுது. அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ லிஸ்ட் கொடுத்துருப்போம். ப்ளஸ் நீங்க எங்க வேணா படிக்கலாம். வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அடுத்தது கொண்டு போவோம் வீடியோஸை. ஸோ ஃப்ரெஷர்ஸ் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. 6 மாசம் பிளான், அப்புறம் ரிவிஷன். எக்ஸ்பீரியன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. அவுட் சோர்ஸ் டெஸ்ட். கச்சிதமா இருக்குல்ல? ஞாபகம் வந்துருச்சா? பழசுல ஞாபகம் வந்துருச்சுல. குரூப் 4 வந்து டிசம்பர் மாசம், குரூப் 2 அக்டோபர் மாசம். என்ன இயல்பு நிலைக்கு திரும்பிட்டீங்களா? எல்லா இயல்பு நிலையில திரும்பிட்டீங்களா? என்ன அந்த அசாதாரண சூழ்நிலை இருந்து சாதாரண சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? தமிழ்நாடு இயல்பு நிலை திரும்ப மாதிரி நீங்களும் திரும்பிட்டீங்களா? ஓகே, பக்கா. இப்ப ஜிஎஸ்ல திரும்ப டார்கெட் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். 75க்கு 60 டார்கெட். ஜெனரல் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குல்ல, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6, 75க்கு 60 டார்கெட்டு. வீட்டில் படிக்கிறவங்க முதல் கட்டமாக ஸ்கூல் புக்ஸை சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த லீவ் நாட்களில் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் ஸ்கூல் புக்ஸை படிக்கணும்னா நான் எதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மற்றபடி வீடியோஸ் பார்த்து படிக்கிறது, டெஸ்ட் போடுறது அது தனி. ஸ்கூல் புக் நான் படிக்கிறேன், இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு வாட்டி பரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் அதை ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் புக்கில் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. குறிப்பாக ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி படிக்கணும்னு நினைக்கிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், யூனிட் 6 ஜியோகிராஃபி, நான் எதுலேருந்து படிக்கணும்? 6லேருந்து 12 வரைக்கும் என்கிட்ட புத்தகம் இருக்கு, எதில் படிக்கணும் அப்படின்னா திரும்ப சொல்லிக்கிறேன். முதல் கட்டமா ஜிஎஸ் டார்கெட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நீங்க எதை வைக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல 10th +1 +2 அதை ஃபுல்லா முடிச்சுடணும். 10th புக் இருக்குல்லங்க சோஷியல் சயின்ஸ், அதை ஃபுல்லா முடிச்சு விட்டு +1 +2 அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜியோகிராஃபியில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல முடிச்சுட்டணும் ரைட்டா. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் 2ஆம் கட்டத்தில் நீங்கள் 6லேருந்து 9 பரட்டி பார்க்கணும். ஏன்னா இதை முடிச்சிங்கனாலே ஒரு 80% நீங்கள் மைண்டில் ஏறிச்சு. இதில் இருக்கிற சில விஷயம் தான் அந்த 6லேருந்து 9 கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஸ்கூல் புக்ஸ், ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க, அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறவங்க 10th +1 +2 அப்புறம் 6th to 9th. இது வந்து ஜிஎஸ்ல 75க்கு 60 டார்கெட். தமிழில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100க்கு 90 டார்கெட். 100க்கு 90 டார்கெட். குறைஞ்சபட்சம் 85 மேலே எடுத்துடணும். புரியுதா? இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் கேள்வியெல்லாம் இப்போ கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் 90 டார்கெட்னு வைக்கணும். ஸோ அப்படி பார்த்தா தமிழில் பொறுத்த வரைக்கும் எதை சார் படிக்கிறேன்னா 6லேருந்து 10 பள்ளி பாட புத்தகத்தை ஃபுல் தரவாக படிச்சு முடிச்சாலே போதும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் இலக்கணம் + இலக்கியம் இந்த 6லேருந்து 10 கவர் ஆகிடும் பிரதானமாக. அதை தாண்டி இந்த யூனிட், இந்த தமிழில் சொல்கிறேன், யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 6. தமிழில் யூனிட் 2, 4, 6 என்ன 2, 4, 6 அந்த கலை சொற்கள், மொழிபெயர்ப்பு, இந்த யூனிட் 2ல சொல்லும் பொருளும், ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், அந்த யூனிட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும். யூனிட் 1ல மயங்கொலிகள், அவ்வளவுதான். நான் இது முன்னாடியே நிறைய வாட்டி அடிச்சு துவைச்ச விஷயம் தான். பிளஸ் ஸ்கூல் புக்கும் மைண்ட் செட் ஆகிடும் ரைட்டா. ஸோ இது தமிழ். ஏன்னா திரும்ப ஒரு டார்கெட்டை சொல்ல வேண்டியது இருக்கு. திரும்ப நம்ம 10 மாசம் எப்போ எக்ஸாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. திரும்ப அப்படியே ஒரு என்ன ஓட்ட பந்தயத்தில் திரும்ப பந்தயத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அப்போ மைண்ட் செட் பண்ணிட்டேன் ரைட்டா. இப்போ சரி சார், ஓகே சார், டார்கெட் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுந்தா இந்த உட்டலேருந்து பிடிக்கிறேன், உட்டலேருந்து பிடிச்சி நான் ரிவிஷன் பண்ணுறேன், டெஸ்ட்டை போடுறேன் சார். ஓகே பக்கா சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இது சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க, அதுக்காக நான் அதையும் சொல்லிக்கிறேன் ரைட்டா. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் செட், ஏன்னா லீவ் முடிஞ்சு ஒரு மைண்ட் செட்டில் ஓட வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஓடுற சமயத்தில் அடுத்த வீடியோவில் மற்ற எல்லா கிளாஸஸ் மற்ற விஷயங்கள்லாம் வரும். ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் நீங்கள் டைம் ஒதுக்கி படிக்கணும் ரைட்டா. டிசம்பர் மாதம் தானே சார் எக்ஸாம் இருக்கட்டும். நம்ம டார்கெட் 170+, அதை பாருங்க. 10 மாசம் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, 8 மாசம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம டார்கெட் 170, 175. நம்ம டார்கெட்டை மட்டும் பாருங்க. 200க்கு 170 எடுக்கணும், அதான் நம்ம டார்கெட். அது 1 மாசமோ 10 மாசமோ 7 மாசமோ 8 மாசமோ 2 வருஷமோ அதெல்லாம் நமக்கு கவலையே இல்லை ரைட்டா. 4 to 5 மணி நேரம். அதனால ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னா ஒரு 3 to 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சே தீரணும் ரைட்டா. ரிவிஷன் பண்ணியே தீரணும், டெஸ்ட் பண்ணா டெஸ்ட் போட்டே தீரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கு. பிளஸ் ஜாப் கோயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தான் இருக்கேன், பிரச்சனையே இல்லை, வேலை எங்கேயும் போகல அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். சுமார் 8லேருந்து 10 மணி நேரம், 15 மணி நேரம் படி, 14 மணி நேரம் படி அப்படிலாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அப்படிலாம் படிச்சா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ரைட்டா. 8 மணி நேரம் தூங்குறது கன்ஃபார்ம், தூங்கணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ரிலாக்ஸேஷன் ரைட்டா. பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன், வெளில போயிட்டு வருது, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் செலவு பண்ணோம். மீதி நேரம் சாப்பிட்றது இதர விஷயங்கள்லாம் முடிஞ்சது போக மீதி ஒரு 10 மணி நேரம்
ரைட்டா? நல்லபடியா ஃபுல் ஃபோர்ஸோட கேப் விட்டு விட்டு திரும்ப திரும்ப அப்படியே நடந்து படிக்கிறதுனா புக்கை பார்த்து படிச்சுட்டே இருக்க சொல்ல, புக்கை பார்த்து படிக்கிறது, அப்புறம் அதை மைண்ட்ல ஏற்றினதுக்கு அப்புறம் அப்படியே நடந்துகிட்டே அந்த புக்கில் இருக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறது. இந்த யோசிச்சு பார்க்கறது படிக்கிறது, யோசிச்சு பார்க்கறது படிக்கிறது, இதான் மேட்ரு. இதான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்றது. ஹார்ட் ஒர்க்னா மாங்குன்னு படிக்கிறது, ஒத்துலாமேக்கம் சொல்லிட்டு மாங்குன்னு படிக்கிறது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னா ஒரு பேஜை படிச்சு அந்த பேஜ் அப்படியே மைண்ட்ல அப்படியே படம் காட்சிப்படுத்தணும். ஒரு படம் மாதிரி ஓட்டி விடணும், மைண்ட்ல பிரெயினுக்குள்ள ஓடணும். அப்படியே அந்த புக்கை படிச்சு அந்த பேஜ் அப்படியே வச்சுட்டு நடக்கிறப்ப அந்த படத்தை ஓட்டி பார்க்கணும். உத்தலாயமக்கமா இங்க வந்தாரு, காந்தி அங்க போனாரு, சௌரி சௌரா சம்பவம், அங்க 22 காவலர்கள் இறந்து போனாங்க, அப்புறம் சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சாங்க, சியாதாஸ், மோத்திலால் நேரு, அப்படியே அந்த காலகட்டத்தோட யோசிக்கிற அந்த சூப்பரான விஷயம். ரைட்டா? கியூரியாசிட்டியோட படிக்கணும். ஸோ 10 மணி நேரம். ஸோ படி, மைண்ட் செட், ரிவிஷன், டெஸ்ட், 4 விஷயம்தான். ஒன்றும் ஊன்லாம் சொல்ல, 4 விஷயம்தான். படிக்கிறீங்க, மைண்ட் செட் ஆறீங்க, ரிவிஷன் பண்றீங்க, டெஸ்ட் போடுறீங்க, அப்புறம் ரிப்பீட். படிக்கிறீங்க, மைண்ட் செட் ஆறீங்க, ரிவிஷன் பண்றீங்க, டெஸ்ட் போடுறீங்க, அப்புறம் ரிப்பீட். படி, மைண்ட் செட், ரிவிஷன், டெஸ்ட், படி, மைண்ட் செட், ரிவிஷன், டெஸ்ட். ஒன்னும் அப்படியே பிரம்மாண்ட மோட்டிவேஷன், உச்சகட்ட மோட்டிவேஷன், நாடி நரம்பெல்லாம் அப்படியே இதாகிற வரைக்கும் புடைக்கிற வரைக்கும் மோட்டிவேஷன்லாம் தேவையில்லை. 4 வார்த்தை தான். அப்படியே 10 மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொத்தா தூக்கிடலாம் அந்த போஸ்டிங்க. விஏஓ அசால்ட்டா தூக்கிடலாம். விஏஓ எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ஜூனியர் அசிஸ்டன்ட், எந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, 4 வார்த்தை தான். படி, மைண்ட் செட் ஆகு, ரிவிஷன் செய்ய, டெஸ்ட் போடு. படி, மைண்ட் செட் ஆகு, ரிவிஷன் போடு, ரிவிஷன் செய்ய, டெஸ்ட் போடு. அந்த கியூரியாசிட்டியோட படிச்சாலே போதும். கான்சென்ட்ரேஷன், கியூரியாசிட்டி, கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அப்படியே படிக்கிறப்பவே எதையா நினச்சிட கூடாது. ரைட்டா? ரீல்ஸு அது இதுன்னு எதையா நினச்சி, ஏதாவது படம் வெளி வருதா, இந்த படம் அந்த படம் அதெல்லாம் நினச்ச கூடாது. நேர் கோர்வை, நேர் லைனு. ரைட்டா? ஒரே பாதை தான், தட்டி தூக்கணும். ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். பிளஸ் பக்காமா சம்பவம் 2026 எல்லாமே பண்றீங்க. என்ன திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்க, பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட்னா திரும்ப பாதி முடிச்சவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்கன்னு சொல்ல வரல. பாதி முடிச்சவங்க மீதி பாதியா ஆரம்பிங்கிற, 60% முடிச்சவங்க மீதி 40% ஆரம்பிங்கிற. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணுமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிங்கிற. இது வரைக்கும் படிக்கவே இல்லை டிஎன்பிஎஸ்சி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா படிக்க ஆரம்பிங்கிற. ரைட்டா? அதுதான் ரீஸ்டார்ட்னு சொல்றேன். ஒட்டு மொத்தமா ஃபுல்லா முடிச்சவங்க திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லா முடிச்சவங்க நீங்க ரிவிஷன் செய்யணும். திரும்ப சொல்றேன். படிச்சு முடிச்சவங்களா ஏதாவது புதுசா பாக்குற மாதிரி பாலிட்டியை பாக்குறீங்க. ஆச்சரியமா இருக்கு. நிறைய கமெண்ட் செக்ஷன் அப்படிதான் இருக்கு. சார் படிச்சு முடிச்சேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன சார் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ராஜா கோட்டசாமி, நீ படிச்சு முடிச்ச, நீ ஃப்ரெஷர் இல்லை, நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பேசணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அப்புறம் எப்படி பழகணும்? நான் படிச்சு முடிச்சேன், என் பிரெயின்ல இருக்கு அப்படின்னு மனசை என்ன ஒத்துக்க வைக்கணும். அப்புறம் ரிவிஷன் நான் இப்ப செய்யணும், அவுட் சோர்ஸை நான் இப்ப படிக்கணும். ஏன்னா இந்த கூற்றுக்கான கேள்வி, வித்தியாச கேள்விகளை நான் இப்ப அடிக்கணும். இந்த சூப்பர் பிரெயின் சீரிஸ் கொண்டு போயிட்டு அது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நான் இப்ப பார்க்கணும். இப்படி மைண்ட் செட்ல பக்குவமானோம். ரைட்டா? திரும்ப முதல்ல இருந்து படிக்கிறது எதுக்கு? ஃப்ரெஷர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். ரைட்டா? அதனால டார்கெட் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். குரூப் 4 170. என்ன சார் 170 ரொம்ப அதெல்லாம் பின்வாங்குதல இல்ல ராஜா. என்ன பின்வாங்கிறதுக்கான அந்த இதே இல்ல, முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம் அந்த டயலாக் மாதிரி. குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாம் 155+. எந்த பின்வாங்குதலும் இல்ல, திரும்பி போறதுக்கான ஐடியாவே இல்ல. அந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாம் 150+. குரூப் 1 எக்ஸாம் 150+. ஸோ இந்த 3 டார்கெட்டை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு ஓடுங்க 2026 ஃபுல்லா. ரைட்டா? ஸோ 2026 போஸ்டிங் வாங்கியே தரணும். அதுக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரைட்டா? நம்ம அடுத்த வீடியோஸ்ல அடுத்த விஷயத்துல சந்திப்போம். இந்த சூப்பர் பிரெயின் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொண்டு போயிட்டே இருக்கும். அப்பப்ப கரண்ட் இஷ்யூஸ் இது மாதிரி நடக்கிறப்ப அது சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொண்டு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க ஏதோ வேற ஏதாவது விஷயம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஏதோ சொல்றாரு போல, ஏதோ பேசுறாரு, அப்படி இல்லை. நீங்க வீடியோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா உள்ள சொல்லியிருப்பேன். வீடியோல 90% அப்படிதான் இருக்கும். அதாவது போடுற ஒவ்வொரு வீடியோவும் சப்ஜெக்ட் வீடியோ தான். அந்த தம்ப்நெயில், டைட்டில் அதெல்லாம் பார்த்து நீங்க வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. போடுற ஒவ்வொரு வீடியோவும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான வீடியோ தான். குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 வீடியோ தான் இந்த சேனல்ல. நான் தெளிவா சொல்லிக்கிறேன். போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்படிதான் இருக்கும். எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. ரைட்டா? இனிமேல் வரப்போற வீடியோஸும் பார்த்துருங்க. ரைட்டா? பிளஸ் தமிழா பேட்ச் அதுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டேட் ஜனவரி 20, அதுவும் முடியுது. ஜனவரி 20 முடியுது. ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். பிளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிளஸ் இந்த மற்ற சீரிஸ் எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம். ரைட்டா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
2026 TNPSC குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1 படிக்கும் மாணவர்களா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ்வைஃப் மற்றும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு தரமான அறிவிப்பு. உங்களுக்காக ஒரு மாபெரும் ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. 2026 போஸ்டிங் வாங்கிட நமது குருநாத் அகாடமி வழங்கும் தமிழா பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. கிளாसेस, டெஸ்ட், பாக்கெட் நோட்ஸ் போன்ற அனைத்தும் வழங்கப்படும். TNPSC லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கேள்விகளை அடிப்பதற்கு சூப்பர் பிரெயின், ஆப்ஷன் எலிமினேஷன், ஷார்ட்கட்ஸ் வகுப்புகள் நடத்தப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். நமது குருநாத் மாணவர்களைப் போல நீங்களும் வெற்றி பெற இப்பொழுதே இணையுங்கள். தமிழா பேட்ச். தமிழா பேட்சுக்கான ஆஃபர் தொகை 2300 ரூபாய் மட்டுமே. தமிழா பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழா பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஆஃபருக்கான கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதி வரை மட்டுமே. உங்களை போஸ்டிங் வாங்க வைக்க போகும் தமிழா பேட்ச்.